ஹலோ ஆல் பார்வதியோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ பிக் பாஸ் வீட்டிலேருந்து எலிமினேட் ஆனதுக்கப்புறமேட்டு பார்வ வந்து எந்த ஒரு வீடியோவும் போடலை. ஆனால் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் பார்வதி ஷேர் பண்ண ஒரு வீடியோ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது வந்து ஆல்ரெடி வந்து பார்வோட சேனலில் இருந்த வீடியோ தான், அது வந்து ரீஷேர் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ அதில் என்ன தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். பாரு அவங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு தெளிவான டெசிஷன் எடுத்துட்டாங்க, இனிமேல் கமரு கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்படி என்ன மறைமுகமாக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட 20s இருக்கேன், எனக்கு வந்து 29 வயசு ஆகுது. 20 இயர்ஸ் வரைக்கும் நம்மளுடைய பேரண்ட்ஸோட கண்ட்ரோலில் தான் இருந்திருப்போம், அவங்க தான் வந்து நம்ம வளர்ப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு வேலை கிடைச்சா நம்மளுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வரும். ஆனால் அதே வேலையை வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக பண்ணக்கூடாது, அடுத்த லெவலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், கோல்டில் பண்ணுங்கள், அது மாதிரி நிறைய காசு சேர்த்து வைங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஏஜில் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ரிலேஷனில் போய் மாட்டிக்க வேண்டாம், நல்லா யோசித்து முடிவெடுங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு ரிலேஷனில் போயிட்டு நம்மளுக்கு வந்து அது செட் ஆகலை, நம்மளோட ட்ரஸ்ட் அதில் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை கட் பண்ணிடுங்க. அந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷனை வந்து எடுத்துகிட்டு போக தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. லேடிஸ்க்கு எப்போவுமே வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான் தேவை. ஸோ அது கண்டிப்பாக வேணும். நம்மளே சம்பாதிச்சு நிற்கும் போது தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு பாரு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் நெகட்டிவ் வைப் இருந்தால், இப்போ நிறைய பேர் வந்து பாசிட்டிவாகவும் சொல்லுவாங்க, நெகட்டிவாகவும் சொல்லுவாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து உங்களை வந்து நெகட்டிவாக சொல்கிற மாதிரி இருக்கோ அவங்களோட கனெக்ஷன் கட் பண்ணிடுங்க, சிம்பிள், அவ்வளோதான். நம்ம ஏன் வந்து அவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி அதுக்கு பின்னாடி போய் அப்படிலாம் தேவையில்லை. ஸோ சிம்பிளாக அந்த ரிலேஷன் வந்து கட் பண்ணிடுங்க, அவ்வளோதான், உங்களோட மன நிம்மதி கிடைக்கும். ஆக மொத்தத்தில் இந்த பழைய வீடியோ ரீஷேர் பண்ணதுனால பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கமருதீன் கூட இருந்த அந்த ரிலேஷனை வந்து கட் பண்ணுறேன், ஏன்னா அது ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன். பாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த போதே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு வந்து டைம் வேணும், ஏன்னா நான் வெளியே போய் பார்க்கணும், நீ என்னை வச்சு கேம் ஆடி இருக்கே இல்லையான்னு எனக்கு தெரியணும்ல, அது பார்த்து தான் வந்து என்னால் முடிவெடுக்க முடியும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இப்போ பழைய கிளிப்ஸ்லாம் வந்து பார்த்துருக்காங்க போல். ஸோ இந்த கமருதீன் வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து தள்ளாடிட்டு இருந்தால அரோரா பாருன்னு சொல்லிட்டு, அந்த டைமில் அரோரா என்னெல்லாம் வந்து பேசினா கமருதீன் கிட்ட பாருவை பற்றி. பாரு வந்து சீப்பாக பேசும்போது இவன் எல்லாமே வந்து தலையாட்டி கேட்டுட்டு தானே இருந்தா. அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற மற்ற ஹவுஸ்மேட்ஸும் இந்த மாதிரி கேவலமாக பார்வை பற்றி சொல்லும்போது சரின்னு சொல்கிற மாதிரி தானே தலையாட்டிட்டு இருந்தான். எத்தனை இடங்களில் வந்து நின்று இருக்கான் பாரு, ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க, எத்தனை இடங்களில் நீ வந்து எந்த இடத்துலையும் வந்து நீ என்கிட்ட நிற்கவே இல்லை அப்படிலாம் சொல்லும்போது அவனுக்கு வந்து கோபம் வந்து பொத்துக்கிட்டு வரும். ஸோ இப்போ வந்து பாரு வந்து எல்லா வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே பார்த்துட்டாங்க. இன்ஃபேக்ட் போகிற டைமில் கூட திவ்யாவும் வினோத் என்னெல்லாம் சொன்னாங்க. சரி, அந்த டைமில் தான் வந்து கமருதனுக்கு ரிப்ளை பண்ண முடியல, அந்த ஒரு சிச்சுவேஷன். அப்படி வெளியே வந்து ஒரு வாரம் டைம் இருந்ததேப்பா. இப்போ ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் வந்து பாரு வந்து எவ்வளோ கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க, இப்போவும் வந்து அந்த ஒரு கெட்ட வார்த்தை தான் வந்து சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தடவையாவது வந்து கமருதீன் கேட்டிருக்கானா? இல்லை. அவன் இந்த ரிலேஷன் உண்மையாக இருந்தால் என்ன நினைப்பா? இப்போ 2 பேருக்கும் தானே வந்து இந்த ரெட் கார்டு கிடச்சிது. எல்லாரும் சொல்கிறாங்க பாருவால் கமருதீன் கிடச்சிது, கமருதீனால் பாரு கிடச்சிது. ஏதோ ஒன்று இப்போ இவங்க 2 பேரோட விளையாட்டில் வந்து எஃபெக்ட் ஆகிருக்கு, ரெட் கார்டும் கிடச்சிருக்கு. ஆனால் நீங்கள் உங்களுடைய ஹேட்டர்ஸ் முன்னாடி என்ன பண்ணோம், நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானே இருக்கணும். அதை விட்டுட்டு இப்போ கமருதீன் வந்து கண்டுக்கவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லவே இல்லை. சோஷியல் மீடியாவில் எவ்வளோ ட்ரோல் வருது பாருக்கு எகென்ஸ்டாக. அப்போ கமருதீனுக்கு ஏன் யாரும் எது பண்ண மாட்டீங்க? ஏன் அவனும் தானே சேர்த்து தப்பு பண்ணா? ஏன் அப்போ வந்து கமருதீன் வந்து வாழ்த்தப்பட்டவனும் பாரு ரொம்ப கேவலமானவளும் ஆயிட்டாளா? ஒரு வார்த்தை சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கலாம்ல கமருதீன். உங்கள் சைடு இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல போல இருக்குது, அதனால தான் அவங்க இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. இது தப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கெல்லாம் வந்து பாரு மாதிரி ஒரு ஹானஸ்டான பொண்ணை உங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல நான் சொல்லுவேன்.